வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் அரோமா டேஸ்ட் சேனல் சார்பாக இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் மேரேஜ் டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சொரா புட்டு செய்யலான்னு இருக்கோம். சொரா புட்டு செய்யறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு இருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரீடியன்ட்டை பற்றி தான். இந்த இன்க்ரீடியன்ட்டை பற்றி சொல்கிறது வந்து எல்லா வீடியோஸ்லையும் நாங்கள் போடுவோம். இனிமேல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸ்லையும் போடுவோம். நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து எதை பற்றினா ஆனியனை பற்றி சொல்ல போகிறோம். அது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். வாங்க ஆனியனை பற்றி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். வெங்காயம் 5500 ஆண்டுகளுக்கு முன்னரே மனிதர்கள் வெங்காயத்தை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். நமது நாட்டிற்கு 6000 டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்யும் எகிப்தில் வெங்காயத்தை சமையலுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் எகிப்தில் புனிதமான பொருளாக வெங்காயத்தை பயன்படுத்துகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எகிப்தில் கண்டெடுக்கப்பட்ட மம்மிக்கள் எனப்படும் பதப்படுத்தப்பட்ட உடல்களுடன் வெங்காயமும் இருந்ததாக கருதப்படுகிறது. மேலும் மம்மிக்கள் வைக்கப்பட்டிருந்த பிரமிடுகளில் வெங்காயத்தின் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளனவாம். ரோமானிய வரலாறுகளில் ஐரோப்பிய வரலாறுகளிலும் வெங்காயத்திற்கு தனி முக்கியத்துவம் உள்ளது. வரலாறு ஒரு புறம் இருக்க வெங்காயத்தின் வகைகள் மற்றொரு சுவாரஸ்யம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் என 2 தானே, இதில் என்ன சுவாரஸ்யம் என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 21 வகையான வெங்காயங்கள் உள்ளனவாம். அவை பெர்முடா வெங்காயம், வெள்ளை வெங்காயம், சிப்போலினி வெங்காயம், எதிப் வெங்காயம், பச்சை வெங்காயம், லீக்ஸ் வெங்காயம், மாவி வெங்காயம், முத்து வெங்காயம், ஊறுகாய் வெங்காயம், ஸ்பானிஷ் வெங்காயம், மஞ்சள் வெங்காயம், வெல்ச் வெங்காயம் என பட்டியல் நீளுகிறது. இவற்றில் சிகப்பு வெங்காயம் மற்றும் ஷாலட் எனப்படும் சின்ன வெங்காயம்தான் நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய வெங்காயம் வகைகள். இனி நாம் ஒவ்வொரு முறையும் வெங்காயம் என சாதாரணமாக கூறும் பொழுது அதற்கு பின் இவ்வளவு விஷயங்கள் உள்ளனவா என்பதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காய உற்பத்தியில் உலக அளவில் முதல் 10 நாடுகளின் பட்டியலை பார்ப்போம். அதில் முதலாவதாக இருக்கிறது வந்து சைனா, 2வதாக இருக்கிற நாடு வந்து இந்தியா, 3வதாக இருக்கிற நாடு வந்து USA, அப்புறம் பார்த்திங்கன்னா 4வதாக இருக்கிறது வந்து எகிப்த், டர்க்கி, பாகிஸ்தான், 6வதாக இருக்கிறது வந்து சூடான், பங்களாதேஷ், ஈரான், ரஷ்யா. வெங்காயத்தை பற்றி இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட்டை பற்றி எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். வாங்க இப்போ வந்து சொரா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொரா புட்டு செய்ய போகிறோம். சொரா புட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 400 கிராம் சொரா எடுத்து வச்சுருக்கோம். 5 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெங்காயமும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். வீட்டில் அதிகமாக ஆள் இருந்தால் வெங்காயம் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டால் நம்ம கூடலாம் இருக்கும். இந்த சொரா வந்து எக்ஸ்ட்ரா நிறைய தெரியும். இஞ்சி வந்து 400 கிராமுக்கு இது போதும். 2 முழு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், இஞ்சும் எக்ஸ்ட்ரா போட்டால் தப்பு கிடையாது, நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கவுச்சி வாசனை வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு இன்னும் தூண்டும். மிளகாத்தூள் வந்து நான் போடும் போது காட்டுறேன் எவ்வளோ போடணுன்ட்டு. மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கடைசியில் இந்த கொத்தமல்லியை தூவிக்கலாம் மேலே. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா சொரவை வேக வைக்கணும். சொரவை வேக வச்சா தான் இது மேலே இருக்க ஸ்கின் எடுத்துடலாம், ஈஸியாக வந்துடும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ரோஸ் கலரில் இருக்குது இந்த சொரா. நம்ம வேக வச்சோன்னா அந்த சதை வந்து வெந்துச்சுன்னா வெள்ளையாக தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். அடுத்து வந்து என்ன க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொரா நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள் ரோஸ் கலர்னு இருந்ததில் இப்போ நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ணுங்கள், கத்தி இருக்குல்ல அதை அந்த சதையில் வந்து குத்தி பாருங்கள், நல்லா இறங்குச்சின்னா சட்டுன்னு வெந்துருச்சின்னு அர்த்தம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே ஒரே லெவலில் வெந்திருக்கு ஒயிட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா
வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ வெங்காயம் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கலாம். வீட்டில் ஆள் கம்மியாக இருந்தால் நீங்கள் வெங்காயம் கம்மி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு. 2 பூண்டு சொல்லியிருந்தேன்ல, அதில் ஒரு பூண்டை வந்து இஞ்சி கூட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய். அந்த சொரவை வந்து க்ளீன் பண்ணி அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக வச்சுருக்கேன். இப்போ இந்த சொராவில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். நான் இதை போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. அடுத்து பாருங்கள், இந்த சொராவில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறேன். பாருங்கள், 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம தேவைப்பட்டால் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது 3த்தையும் போட்டு நல்லா மொத்தமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இருங்க, பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இதை 3த்தையும் போட்டு பிசைகிறோன்னா நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிறதுக்குள்ளே உப்பு, காரம் இதெல்லாம் இது வந்து இதில் ஊறி இருக்கும். அப்போ டேஸ்ட் வந்து நமக்கு சமமாக இருக்கும். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். அது ஹீட் ஆனோன்னா நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஹீட் ஆகிடுச்சி, நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் நிறைய ஊற்றணும், அப்போ தான் நம்ம டேஸ்ட் வரும். நல்லா 2 குழம்பு கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தே போடுங்க, இல்லை மேலே பட்டுரும். அந்த பச்சை மிளகா வாசனை வருது பாருங்க, உடனே இந்த பூண்டையும் போட்டுருவோம். அது லைட்டாக எண்ணெயில் போட்டோன்னே அது பொரிஞ்சிடும். ஒரு 2 மினிட்ஸ் போதும் அதுக்கு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மொத்தமாக போட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம், ஆனால் வதக்கணுன்னு கம்மியாக தெரியுது பாருங்கள். அதனால தான் சோறா புட்டுக்கு நம்ம வெங்காயம் அதிகமாக போட்டால் நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பாருங்கள், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வாசனை வந்து நமக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த முட்டை பொரியல் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா அந்த கவுச்சி வாசனை அவ்வளோவா தெரியாது, நல்லா சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து சோறா புட்டில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தில் வந்து அது அவ்வளோ சேராதில், கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு, அது மட்டும் போதும். அப்புறம் தேவைன்னா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சொரா புட்டை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து
அந்த சொராவில் ஊறும் போது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதில் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட் வரும். இல்லைன்னா காஞ்ச மாதிரி வரைச்சிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், டேஸ்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு. கோல்டன் கலரில் வந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கலர் வந்தோடனே தான் நம்ம இறக்கிடணும். அப்போ தான் அது வந்து உதிரி உதிரியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி பச்சை வாசனை மாதிரி வதக்குன்னு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வேக வச்சிருந்தோம்ல, அதில் தண்ணி இருந்தால் கூட அது ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி போகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி இந்த கலர் வர வரைக்கும் பண்ணணும் நம்ம. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்கிறேன். யம்மி, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த கொத்தமல்லி அதை சேர்த்து சாப்பிடும் போது நல்லா செமையாக இருக்குது. இதுக்கு வந்து சாம்பார் சாதம் செஞ்சுட்டு இதை சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். அது முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பாரோ சரி, ப்ளெயின் சாம்பாரோ சரி, எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கு தான் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறோம். ஒரு நாள் நான் பச்சை மிளகா சாம்பார் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதில் மிளகாத்தூள் எதுவும் போட தேவையில்ல, வெறும் பச்சை மிளகா தான் போடணும். இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.